உன் புருஷன் ஆதியோட வீட்டுக்கு நான் கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் 7 கோடி. எப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஏலம் 15 கோடிக்கு மேல போகும். 15 கோடிக்கு எத்தனை பூஜைன்னு உனக்கு தெரியுமா? பவானி, உன் வீட்டுக்காரருக்கு கூட என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு பாத்தியா? இந்த ஏலத்தை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்த ஏலத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்க இதுக்கெல்லாம் பதட்டப்படாம பேசாம அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே உட்காருங்க. என்னை இங்க பார்த்ததுமே உங்க 2 பேர் முகத்திலயும் ஈ ஆடலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அதை காட்டிக்காம கெத்தா பேசுற உங்களை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வந்து இறங்குனது ஆட்டோ, இவெல்லாம் ஏலம் எடுக்க போறாளாம். ஓ, சும்மா உட்காந்து போய் வேடிக்கை பாருப்போ. அப்படியா? நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்களா இல்ல நான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேனான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அண்ணே, சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. இந்த கெட்டப்பில் நம்ம சாமி படத்தில் வர விக்ரம் சார் மாதிரியே இருக்கீங்க. வேற லெவல் போங்கண்ணே. தேங்க்ஸ் தாத்தாவுக்கள. அது என்னமோ தெரியல, என்ன மாயம்னே தெரியல. இந்த போலீஸ் யூனிஃபார்மை போட்டதும் உடம்புல ஒரு பவர் வந்த மாதிரி இருக்குடா. எத்துதான் இல்ல உங்களுக்கு மட்டுமாண்ணே? எனக்கும் தான். இந்த கோட்டு சுட்டு போட்டதும் நிஜமாவே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரியே ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா பார்த்துங்களேன். அப்புறம் என்னை பற்றியும் என் கெட்ட பற்றியும் ஒன்றுமே சொல்லியண்ணே. பார்க்கறதுக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா பேச்சு சரியில்லையே. இப்போ என்கிட்ட பேசுற மாதிரி பேசாம கொஞ்சம் கெத்தா கம்பீரமா பேசினா அப்புறம் நீயும் முழுசா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி ஆயிடுவ. அப்படி என்ன சொல்றீங்க? இப்ப பாருங்க, இவங்க நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்காங்க. சிஸ்டர், சார் தான் ஆதி. நீங்க அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. வணக்கம் சார். சார், என்னோட பேர் மேரி. நாங்கள் 15 வருஷமா ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கிறவங்க எல்லாருமே பெற்றவங்களால கைவிடப்பட்ட ஸ்பெஷல் கிட்ஸ். எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக தான் அவங்கள படிக்க வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக பல கோடி ரூபாய் பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை ட்ரஸ்டியாக இருக்கிறவர் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணாமல் மொத்தமாக அவர் வீட்டுக்கு கொண்டு போய் பணத்தை பதுக்கி வச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் ட்ரஸ்ட் பணம் அவர் வீட்டில் தான் இருக்கு. இது சம்பந்தமா ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க அந்த ட்ரஸ்டி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி சொதப்பி விட்டுறாத. இந்த நிமிஷம் நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், நீ இந்த வீட்டுக்கு ரெய்டுக்கு வந்திருக்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். முதல்ல அதை நம்பு. நான் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேனோ அப்படியே மெயின்டைன் பண்ணேன். ஓகேண்ணே, அசத்திடுவோம். சார், என்ன சார் விஷயம்? எதுக்கு சார் போலீஸ் வந்து எங்க வீட்டு முன்னாடி நிக்குது? நாங்க இந்த வீட்டை ரெடி பண்ண வந்திருக்கோம். நாங்க இந்த வீட்டுல ரெய்டு பண்ண வந்திருக்கோம். இன்கம் டேக்ஸ் ஆபீசர், என் பேரு சொக்கலிங்கம். இவரு இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். நீங்க வந்த நேரம் பார்த்து வீட்டுல ஐயா மாமாவும் வெளியே போயிருக்காங்க சார். அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிறவரு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதா இன்கம் டேக்ஸ் ஆபீஸுக்கு எங்களுக்கு போன் வந்திருக்கு. அதை வெரிஃபை பண்றதுக்காகவும் இந்த வீட்டுல ரெய்டு பண்றதுக்காகவும் நாங்க வந்திருக்கோம். சார், அம்மாவும் ஐயாவும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றேனே. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் இன்னைக்கு இந்த வீட்டுல ரெய்டு நடந்தே ஆகணும். இது கவர்மெண்ட் ஆர்டர். அப்படியா சார்? சரி சார், கொஞ்சம் இருங்க சார். நான் அம்மா கிட்டயும் ஐயா கிட்டயும் போன்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் சார். அண்ணா இந்தாங்க. ஏங்க, இவங்க வந்து ஏழு அடுக்க தானே உட்காந்துருக்கான். அதான் ஒன்றும் புரியல பவானி.
நானும் இவ பிளான் என்னன்னு புரியாம தான் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கேன். வந்தவ சும்மா இல்லாம தைரியமா நிறைய காசு இருக்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னமோ இவன் நடந்துக்கிறத பார்த்தா இதை பிளான் பண்ணிருக்காளோன்னு தோணுது. நீ பதட்டப்படாத பவானி. அவளால என்ன பண்ண முடியும்? சும்மா வீம்புக்கு 1 ரூபா 2 ரூபான்னு ஏலம் கேட்க மட்டும்தான் முடியும். அவன் நம்மளை டென்ஷன் படுத்தி பார்க்க தான் இங்கே வந்திருக்கா. மற்றபடி அவகிட்ட காசெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன பவானி, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாம, குழப்பத்துல ஒண்ணுமே புரியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்திருக்கியா? இதெல்லாம் சும்மா சாம்பிள் மட்டும்தான். மெயினான ஆட்டத்தை நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஆட ஆரம்பிச்ச உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறது கன்ஃபார்ம். 8,50,01,000 ரூபாய். ஏங்க, எனக்கு என்னமோ இவ சும்மா வந்த மாதிரி தெரியல. இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் நம்ம முன்னாடி இவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்துருக்கான். அன்னைக்கு ஆபீஸ் டீலிங் முடியிற நேரத்துல வந்து குட்டியை குழப்பின மாதிரி இங்க ஏதாவது பண்ணி தொலைச்சிருவாளோன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கும் லைட்டாக டவுட்டாக தான் இருக்கு பவானி. டேய் தவக்கடா, அண்ணே, எவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கான். பாரதி சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா இவனுக்கு வந்த பணத்தெல்லாம் வச்சு பெரிய ஆட்டம் போட்டிருக்கான்னு தோணுது. ஆமாண்ணே, நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி சார். இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், பணம், நகையெல்லாம் வச்சிருக்கிற ரூம் எங்க இருக்கு? சார், நான் சாதாரணமாக கேட்டில் நிற்கிற ஒரு செக்யூரிட்டி சார். என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? இன்றைக்கே நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுனால தான் உள்ளே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ளே வந்ததே இல்லை சார். அந்த செக்யூரிட்டி சொல்றது நியாயம் தானே? இன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நாம வீட்டை மொத்தமா சல்லடை போட்டு சலிச்சு பாத்துருவோனே. எப்படியும் எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் இருக்கும்ல. டேய், நீ இப்போ ஆஃபீஸர். நீ தான் இங்கே வந்திருக்க மற்றவங்கள்ட்டலாம் இந்த விஷயத்த சொல்லணும். கெத்த மெயின்டைன் பண்றா. ஓகே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இந்த வீட்ல இருக்க எல்லா ரூமையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அங்க இருக்கிற டாக்குமெண்ட், பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார், வாங்க. செக்யூரிட்டி வா. சரிண்ணே, ஃப்ளோல வந்துருச்சு. போலாண்ணே, ப்ளீஸ்ண்ணே. போடா.